இங்க ஒருத்தருக்கு ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறகுது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆனா ஆம்பளை பையன் மட்டும் கொஞ்சம் வருஷம் அவன் வளராம இருக்கிறதுனால ஊர்ல இருக்கவங்க எல்லாம் குள்ளன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்களும் ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்க டாக்டர் உங்க பையனுக்கு மட்டும் வளர்ச்சி குறைபாடு இருக்கு. அதனால 2 பேரையும் தனித்தனியா வளர்க்கறதா நல்லதுன்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா 2 பேரும் ஒரே கருவுல இருந்து தான் உருவானாங்க. 2 பேரும் ஒன்னா தான் வளருவாங்கன்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பல இருந்து 2 பேரும் ஒன்னா தான் வளருவாங்க, ஒன்னா தான் ஸ்கூல் போவாங்க. ஆனா ஹீரோவை மட்டும் எல்லாரும் குள்ளன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல கடுப்பான அவனோட அக்காவோ என்னோட தம்பி யாராச்சும் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணீங்கன்னா நான் அவனை வச்சு அடிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு சவால் விடுவா. அன்னில இருந்து இவனை யார் குள்ளன்னு கூப்பிட்டாலும் இவன் அடிக்க ஆரம்பிச்சிரு. இது தெரிஞ்ச அவங்க அப்பாவோ 2 பேரும் செம்மையை திட்டி விட்டுறாரு. கொஞ்ச நாள்ல இவங்களும் ஸ்கூலை முடிச்சுட்டு வேற காலேஜ் சேர்ந்துற. இதுக்காக ஹீரோவும் தனியா இருக்குமே செம்மையா ஃபீல் பண்ணுவான். இருந்தாலும் காலேஜுக்கும் வேற வழி இல்லாம போய்கிட்டு தான் இருப்பான். அங்கேயும் ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆவான். அந்த பொண்ணு இவனை செம்மையா காதலிக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுங்களாம் அவனெல்லாம் ஏன்டி காதலிக்கிறேன்னு கேட்க, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் காதலிக்கிறேன்னு சொல்லுவா. அப்பன்னு பார்த்து இவனோட ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி தலைவர் இவனை கொடூரமா கொல்ல இவனும் செம்மையா ஃபீல் ஆயிடுவான். இருந்தாலும் அது எப்படி நடந்துச்சு, யார் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸோ குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டு இவன் தான் கண்டுபிடிச்சான்னு நியூஸ்லயே சொல்ல ஊர் மக்கள்ல இருந்து சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு நாள் இவன் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, வீட்டுல நிறைய பேர் உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். பார்த்தா இவங்க அக்கா காலேஜில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதை கேட்டவனே இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி ஆனா அன்னைக்கு நைட்டே இவங்க அப்பா அம்மா கைத்துல தொங்கிறா. அதை பார்த்தவனே இவனும் காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவான். நான் இவனோட ஹைட் பத்தாதனால இவனால காப்பாத்திருக்க முடியாது. அன்னைக்கு தான் முதல் முறையா நம்ம ஏன் குள்ளமா பிறந்தோம்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்பட்டு ரொம்பவும் கதறி அழுவான்.